வெல்கம். இது உங்கள் ஜோஜன் குக்கிங் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி ட்ரை ஃப்ரூட்ஸ் லட்டு. இந்த லட்டு செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைங்கிறத பார்த்துடலாம். 10 முந்திரி பருப்பு, 4 காஞ்ச அத்திப்பழம், 25 உலர் திராட்சை, 1 டேபிள் ஸ்பூன் நெய், 30 பிஸ்தா பருப்பு, 30 பாதாம் பருப்பு, 15 பேரிச்சம்பழம், 10 வால்நட்ஸ். வாங்க இந்த லட்டு எப்படி செய்யலாங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த லட்டு செய்யறதுக்கு முதல்ல நம்ம முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு, பிஸ்தா பருப்பு இது மூணையும் வறுத்து எடுத்துக்க போகிறோம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சிருக்க முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு, பிஸ்தா பருப்பு இது மூணையும் மிதமான தீயில வறுத்து எடுத்துக்கணும். இதை ஒரு 5 நிமிஷம் வறுத்தா போதும். வறுக்கும் போது இதை கருகாமல் வறுக்கணும். இதோட கலர் லைட் ப்ரௌன் கலர் வந்தோடனே நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம். அஞ்சு நிமிஷம் இப்போ நம்மளுக்கு ஆயிடுச்சு. இப்போ நம்மளுக்கு இதெல்லாம் நல்லா லைட் ப்ரௌன் கலரில் ஆயிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பை அமர்த்திடலாம். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க வால்நட்ஸையும் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். இதோட சூடு ஆறுற வரையும் நம்ம வெயிட் பண்ணலாம். அதோட சூடு ஆறுற தண்டி நம்ம எடுத்து வச்சுருக்க பேரிச்சப்பழம், காஞ்ச அத்திப்பழத்தையும் குட்டி குட்டி பீஸாக நறுக்கி வச்சுக்கலாம். நம்ம டேட்ஸையும் அத்திப்பழத்தையும் குட்டி குட்டியாக நறுக்கி எடுத்து வச்சுக்கிட்டோம். அதுக்குள்ளே நம்மளுக்கு நட்ஸும் ஆறிடுச்சு. இதை நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்க போகிறோம். அரைக்கிறப்ப நட்ஸு சாப்பிட பிடிக்காதவங்க நல்லா மையாக அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா நட்ஸை நல்லா சாப்பிடுவாங்க. சப்போஸ் எனக்கு க்ரன்ச்சியாக இருந்தால் தான் பிடிக்கும்னு நினைக்கிறவங்க நல்லா கரகரன்னு நட்ஸை அரைச்சிக்கோங்க. நான் இப்போ நட்ஸ் எல்லாம் அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன். நான் இதை நல்லா பவுடராக அரைச்சிருக்கேன். எனக்கு க்ரன்ச்சியாக வேணும்னு நினைக்கிறவங்க நல்லா கரகரன்னு அரைச்சி வச்சுக்கோங்க. நான் இப்போ அரைச்சி வச்ச பவுடரை வேறு பவுலில் மாற்றுறேன். நம்ம அரைச்சி வச்ச நட்ஸை வேறு பவுலில் மாற்றியாச்சு. அதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் நம்ம எடுத்து வச்சுருக்க பேரிச்சம்பழம், அத்திப்பழம், நம்ம எடுத்து வச்சுருக்க உலர் திராட்சை இதெல்லாம் சேர்த்து அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போ ட்ரை ஃப்ரூட்ஸை நம்ம நல்ல ஒரு பேஸ்ட்டு போல் அரைச்சி எடுத்தாச்சு. இதை நம்ம இப்போ வேறு பவுலில் மாற்றிக்கலாம். இப்போ நம்ம லட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டாச்சு. இப்போ நம்ம லட்டு செய்ய ஆரம்பிக்கலாம். அதுக்கு நம்ம ஒரு பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்க நெய் ஊற்றணும். அதோட நம்ம எடுத்து வச்சுருக்க ட்ரை ஃப்ரூட்டையும் சேர்த்துக்கோங்க. இதை ஒரு 2 நிமிஷம் குறைஞ்ச தீயில வதக்கிக்கோங்க. இப்போ நம்மளுக்கு 2 நிமிஷம் ஆச்சு. நம்மளுக்கு ட்ரை ஃப்ரூட்ஸ் பேஸ்ட்டும் கொஞ்சம் சாஃப்ட் ஆயிடுச்சு. இப்போ இதோட நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க நட்ஸ் பவுடரையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணணும். இப்போ ட்ரை ஃப்ரூட்ஸ் பேஸ்ட்டையும் நட்ஸ் பவுடரையும் நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ நம்ம அடுப்பை அமர்த்திடலாம். கொஞ்சம் சூடாக இருக்குது. இது கொஞ்சம் கை பொறுக்கிற சூடு அளவு வர தண்டி வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம லட்டு மாதிரி உருண்டை பிடிக்கலாம். இப்போ சூடு கரைஞ்சிருச்சு. நம்ம லட்டு மாதிரி இப்போ உருண்டை பிடிக்கலாம்.
சுவையான ஹெல்த்தியான ட்ரை ஃப்ரூட்ஸ் லட்டு ரெடி ஆயிடுச்சு. இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் லட்டுக்கு இன்னும் உங்களுக்கு பிடிச்ச நட்ஸ் எல்லாம் சேர்த்திங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். நட்ஸ் டேட்ஸ் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி லட்டு செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். மறக்காமல் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருக்குங்கிறத எங்கள் சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.